ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் டெஸ்ட்நெட் ஏர்டாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜீரோ காஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துமே நம்முடைய டெலிகிராம் சேனல் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணி அப்படிலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் ஏர்டாப்ஸ் அப்புறம் ட்விட்டரில் தட்ஸ் எல்லாம் போட்டுருக்கு, அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய பேர் வந்துட்டு ஆக்சியம். ஆக்சியம் வந்துட்டு ஆன்சைன் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இத்தியம் ஆன்சைன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வந்து ஓவரால் எல்லா ஆக்டிவிட்டீஸும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் வந்து ரிவார்ட் அண்டு டோக்கன்ஸ் வந்து ஏர்டாப் கொடுக்கறதுக்காண்டி இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காகவே இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா $20 மில்லியன் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல பேரடிகம் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேரடிகம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே கண்டிப்பாக ஏர்டாப் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்களும் ஏர்டாப் கொடுக்கறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவங்களுடைய சர்வீசஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆன்சைன் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ சேம் அதே போல தான் உங்களுடைய ஆன்சைன் ஆக்டிவிட்டிஸ் வந்து கேதர் பண்ணி ப்ரோட்டோகால்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ஏர்டாப் கொடுக்கறதுக்காண்டி. அப்படி இல்லைனா அவங்க வந்து சிபிலா இல்லையான்றதுக்கு ஃபைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ஒரு சிலர்லாம் 40 அக்கௌண்ட் 50 அக்கௌண்ட் வச்சுட்டு ஏர்டாப் வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனையை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க வந்து எடுத்து வந்திருக்காங்க. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக் டெஃபியோடைய ஆன்சைன் ஆக்டிவிட்டிஸ் வந்து கேதர் பண்ணுறது. தென் வந்து கஸ்டம் ஆரக்கல்ஸ் இருக்க பைத்நெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆரக்கல்ஸோடைய டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறது. தென் அதுக்கப்புறம் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆன்சைன் லாயல்ட்டி அண்ட் வந்து இன்சென்டிவ்ஸ். முன்ன சொன்ன போலவே ஃபர்ஸ்ட் ரெண்டும் வந்து இதுக்கு வந்து ஈக்குவல் ஆகிக்கும். ஸோ இந்த சப்போர்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் வேலெட் கொடுத்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் கேட்கும். மெட்டாமாஸ்க் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மெயினெட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மெயினெட்டை கிளிக் பண்ணி செஃபோலியா மோக் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் மேலே வந்து ஆக்சியம் பேலன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து செஃபோலியா இன்டர்வியூலேருந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கனெக்ட் பண்ணனா ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. தென் வந்து அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. மேலே டெபாசிட் பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி டெபாசிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் வந்துட்டு டைம் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து டெபாசிட் ஆகிடும். ஒன்ஸ் வந்து பேலன்ஸ் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பேக் கொஞ்சம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து சம் ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். இதில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. ஜஸ்ட் வந்துட்டு வித்ட்ரா அந்த பாக்ஸில் போயிட்டு எவ்வளோ நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்ற அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு வித்ட்ரா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு கனெக்ட் வேலெட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலெட் வந்து ஷோ ஆகும். நீங்கள் எதில் கனெக்ட் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. செஃபோலியா நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டெஸ்ட் சர்க்யூட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம் செகண்ட்ஸ் வந்து லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து சம் லாக்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்ஸ் வந்து லோட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனரேட் கீஸ் இருக்கும். அந்த ஜெனரேட் கீஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து சம் செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுத்துக்கும். ஒன்ஸ் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனரேட் ப்ரூஃப் இருக்கும். அந்த ஜெனரேட் ப்ரூஃபையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்துட்டு சம் டைம்ஸ் எடுத்துக்கும். சிலருக்கு வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகலாம். ஸோ தென் வந்து இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு சென்ட் ஆக்சியம் கியூரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துட்டு சென்ட் கியூரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வந்து ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு கீழேயே எக்ஸ்போர்ட் சேவ் கிஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த சேவ் கிஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சேவ் ஆஸ் நியூ கிஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிட்ஹப்புக்கு வந்துட்டு ஒரு ஆத்தரைஸ் போகும். உங்களுடைய கிட்ஹப் கூட ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலுமே கிட்ஹப் அக்கௌண்ட் வந்து இமெயில் போட்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஆத்தரைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆக்டிவிட்டிஸ் சேம் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுங்கள். டெஸ்ட் சர்க்யூட் வந்து கொடுக்குறது, அது லோடிங் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஜெனரேட் கீஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெனரேட் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்து சென்ட் ஆக்சியம் கொடுத்துட்டு வந்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வேலெட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணி இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் சேவ் கிஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சேவ் அஸ் நியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிட்ஹப்பில் வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்து போயிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. தென் வந்துட்டு அகைன் கூட நீங்கள் வந்து கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கிஸ்ட் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிட்ஹப் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லாக்ஸுக்கு கீழே. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கிட்ஹப்புக்கு ஓப்பன் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அங்கே ஒரு போஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும்.
இந்த போலவே வீக்லி 3 டைம்ஸ் பண்ணுங்க. முடிஞ்சா எத்திரியம் மெயினெட்ல பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஆடா கொடுக்கறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சேம் ஸ்டெப் எத்திரியம் மெயினெட். நம்ம செகண்டா பார்க்க போற ப்ராஜெக்ட் வந்துட்டு மைண்ட் நெட்வொர்க் வந்துட்டு ஜீரோ ட்ரஸ்ட் லேயர் வெப்3. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளவுட் வாலெட்டுங்க. நீங்க வந்துட்டு டிபேங்க் யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா எனேபிள் பண்ணிட்டு செப்பரேட்டா ஒரு வாலெட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு முன்னாடி கூட சம் ப்ராஜெக்ட் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஐ மீன் இப்ப மேவியா கேம்குள்ளேயே இன்பில்ட்டான ஒரு வாலெட் கொடுக்குறாங்கல்ல, சேம் அதே போல டெக்னாலஜிஸ் வேற இருக்கும், இதுல வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து வேற இருக்கும். அதுதான் மேட்டர். இவங்க ஃபண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா $2.5 million வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா பைனான்ஸ் லேப்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து செயின் லிங்க் வந்து பண்ணிருக்காங்க. ஆஸ்கி கேபிட்டல் அந்த மாதிரி நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இன்க்ளூட் டெஸ்ட்நெட் வந்து எனேபிள் பண்ணிட்டு இந்த மும்பைன்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்டிக் உடைய டெஸ்ட்நெட் நெட்வொர்க் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வாலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு உங்களுடைய வாலெட் அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ற அந்த ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்து கிளைம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும். அந்த கிளைம் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம் மேட்டிக் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க, டெஸ்ட்நெட் மேட்டிக் ஃபர்ஸ்ட். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு கனெக்ட் வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அவைலபிள் வேலட் காட்டும். மெட்டாமாஸ்க் சூஸ் பண்ணி உங்களுடைய வேலட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரிஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைன் இன் மெசேஜ் போகும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்து தாராளமாக இது சைன் இன் மெசேஜ் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சைன் இன் மெசேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து லோடிங் ஆயிட்டு அகைன் உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மைண்ட் நெட்வொர்க் இன்பில்ட் வாலெட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் இதில் இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணி பாருங்க. ஜஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களுடைய அட்ரஸே கூட நீங்க வந்து செக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு ஃபண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துட்டு சம் செகண்ட்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கும். அது வந்து ஓடுனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து சம் டாஸ்க் வந்து ஆக்டிவிட்டி பண்ணுங்க. உங்களுடைய அட்ரஸ்க்கே கூட பண்ணுங்க, அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செஃபோலியா நெட்வொர்க் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவ் போகும். இதை வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வேலெட் கனெக்ட் பண்ணி டோக்கன்ஸ் வந்து மின்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஜஸ்ட் கனெக்ட் வாலெட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்து ஒரு கனெக்ட் கன்ஃபர்மேஷன் போகும். அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த டோக்கன்ஸ் எல்லாமே மின்ட் பண்ணிக்கோங்க. CCIB டோக்கன்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது 2 டோக்கனுமே வந்து கண்டினியூஸா வந்து மின்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு மைண்ட் நெட்வொர்க் பிரிட்ஜ் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு 2 செக்ஷன்ல ஏதாவது ஒரு அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்களுடைய அட்ரஸை கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து டோக்கன்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்க வந்து மேக்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்கா டோக்கன் அப்ரூவ் கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து அப்ரூவ் பண்ணிக்கோங்க. தென் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்க எவ்வளவு பிரிட்ஜ் பண்ண போறீங்க அப்படின்றத என்டர் பண்ணிட்டு கீழே வந்து பிரிட்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். இந்த பாப்அப் மெசேஜ்ல சம் செகண்ட்ஸ் வந்து டைம் ஓடிட்டு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும். இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரீபிரிட்ஜ் பண்ணுங்க. இப்போ செஃபோலியா டு மேட்டிக் பண்ணோம், மேட்டிக் டு செஃபோலியா ரிட்டர்ன் பண்ணிக்கோங்க. தென் இந்த டாஸ்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஆன்சைன் டாஸ்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய கேலக்ஸி பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேலக்ஸியில் பார்த்தீங்க அப்படின்னா சம் டாஸ்க் வந்து ஆக்டிவிட்டியில் போயிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கஷ்டமான டாஸ்க்லாம் இருக்காதுங்க. இப்போ நம்ம பண்ணோம்ல அந்த டாஸ்க் நீங்கள் வந்து பண்ணிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சம் ஆன்சைன் டாஸ்க் வந்து டெஸ்ட்நெட் ஆன்சைன் டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபை ஆயிருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து சோஷியல் மீடியா டாஸ்க் தான். இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டாஸ்க் அது வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். தென் வந்து பிரிட்ஜ் டாஸ்க், ஸ்டாக்கிங் டாஸ்க் எல்லாமே வரும். ஸோ அப்போ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஜீலியில் இருக்காங்க. சீரியலில் ஜாயின் பண்ணிட்டு quest எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ் வந்து ஆக்டிவாக இருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.